தமிழ்ச்செல்வி இப்ப நெசமாவே கர்ப்பமா இருக்கா அம்மாச்சி. இல்ல கருப்பு நெசமாவாடா சொல்ற? ஆமா அம்மாச்சி, தமிழ்ச்செல்வி தான் எங்களை பார்த்து இப்ப உண்மையாவே கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லுச்சு அம்மாச்சி. கருப்பு ஆ? தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காத. இங்க இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கி அவ இஷ்டத்துக்கு அவளும் அவ ஆத்தாளும் சேர்ந்து கர்ப்பமா இருக்கேன் அது இதுன்னு சொல்லி வயித்துல துணியை சுத்தி வச்சுக்கிட்டு பித்தலாட்ட வேலையை பண்ணிட்டு இருந்தாளுங்க. இப்ப வந்து அவ உண்மையாவே கர்ப்பமா இருக்கா அது இதுன்னு ஓ இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. இல்லக்கா, அந்த பிள்ளை எங்களை பார்த்து சொல்லுச்சு, அதனாலதான். அதுக்கு என்ன செய்ய சொல்ற இப்போ? எங்க வீட்டு மருமக மசக்கையா இருக்கான்னு சொல்லி அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்றியா? அவளை பத்தி நினைச்சாலே அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது. எம்பிட்டு பெரிய பொய்ய சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணமே அவதான். இப்ப அவ முழுகாம இருக்கான்றதுக்காக மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லி சேது அவளை என்னன்னு சீனது கூட கிடையாது. இப்ப திடீர்னு வந்து கர்ப்பம் அது இதுன்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு இருக்காளா? பாத்தியா, ஏற்கனவே பொய் சொல்லி எல்லாருக்கும் துரோகம் பண்ணவ இந்த விஷயத்திலயும் துரோகம் பண்ணிருக்க மாட்டானு. ஈஸ்வரி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் பேசுனதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க ஆம்பளைங்க எதையும் யோசிக்க மாட்டீங்க. நாங்க பொம்பளைங்க பொதுவாவே ஒருத்தி மசக்கையா இருக்கானா என்ன ஏது எப்படின்னு அது இதுன்னு நாங்க பல விஷயத்தை யோசிக்க தான் செய்வோம். கருப்பு, என்னக்கா? அவ மசக்கையா இருக்கேன்னு சொன்னதுக்கு சேது என்ன சொன்னா? உன்னதான் கேக்குறேன். சேது என்ன சொன்னா? சேதுக்கும் அந்த பிள்ளைக்கும் அங்க பெரிய சண்டையாகி போச்சுக்கா. சேது அந்த பிள்ளைய என்ன சொன்னான்னு சொல்லு. இப்ப நீ மசக்கையா இருக்கேன்னா அந்த பிள்ளைக்கு நான் அப்பனா இருக்க மாட்டேன்னு அப்படி இப்படின்னு ஊரறிய தப்பா பேசிட்டு பேசி புட்டு ஊருக்கு முன்னாடி ஓடி திட்டிப்புட்டாங்கக்கா. ஐயோ ஐயோ. பதிலுக்கு அந்த பிள்ளையும் சண்டை போட்டு போயிருச்சுக்கா. ஆஹா சூப்பரு. ஊரறிய வச்சு திட்டி புட்டானா?